ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடா பார்க்கில் இருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. ஒருவேளை என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கருடா பார்க்கை விசிட் பண்ணுங்கள். பயங்கரமான லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இங்கே சூப்பராக இருந்தது. பேர்ட்ஸோட லைவ் சவுண்ட்ஸை கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய விதமான பேர்ட்ஸு, நிறைய வெவ்வேறு கண்ட்ரியில் இருக்க பேர்ட்ஸ்லாம் அங்கே இருந்தது. ஸோ அதோடய சவுண்ட்ஸ் கேட்க சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் இருக்கிற உள்ள தான் போனோம். ஸோ நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபிஷ் வந்து என்னோடய சின்ன பையன் வந்து போயிட்டு கையை வச்சுட்டு கிட்டே போகும்போது கடிக்க வந்துச்சு. ஸோ அது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய கலர்ஃபுல்லான குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது, மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. நீங்களுமே வந்து பாண்டிச்சேரி வரீங்க, வெக்கேஷன்ஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிட்ஸை வச்சுருக்கீங்கன்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். ஸோ யார் என்ஜாய் பண்ணுறாங்களோ கிட்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஃபிஷ் டேங்க் இருந்தது. அது கூடவே வந்து ஆமையும் ஒரு டேங்க்கில் போட்டு வச்சுருந்தாங்க, குட்டி குட்டி ஆமைன்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து இதை திறக்கணும், உலகின் மிக அற்புதமான உயிரினம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நான் தெரிவேன்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணாங்க. பட் அவருக்கே இந்த வீடியோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது தான் ட்விஸ்ட்டு, என்னோடய கிட்ஸ் தான் அதில் அவங்க தெரிஞ்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது நிறைய கண்ட்ரியோட பேர்ட்ஸ் இருந்தது. ஸோ புறா வகைகள் வந்து நிறைய இருந்தது. அதோட நேம்ஸோடு கொடுத்துருந்தாங்க. இது சவுத் ஆஃப்ரிக்கன் வந்து புறா, இது வந்து ஜெர்மன் புறா. ஸோ அந்த மாதிரி பேர்டோட நிறையா புறாஸ் இருந்தது. இது கிங் பீஜின் அமெரிக்காவோட இது. ஸோ அது மாதிரி நிறைய புறா வகைகள் இங்கே இருந்தது. இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த பார்க்கோட நேம் அந்த இடத்துக்கு போக போகிறோம். இது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே. ஸோ நீங்களும் வந்து நான் சொல்ல விரும்பல, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ கிட்ஸ் வந்து நம்ம அங்கே போகலாம் நெய்ன்னுட்டு அங்கே போகலாம் போதும் புறா பார்த்தது வாங்க அப்படின்னுட்டு இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வேகமாக இதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய புறா வகைகள்லாம் இங்கே இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி வகைகள், அந்த ஆஸ்ட்ரிச்சு, அந்த வான்கோழி, அது மாதிரி சொல்லுவாங்கள்ல, நெருப்பு கோழி. ஸோ அந்த மாதிரியான கோழி வகைகளோட வெரைட்டிஸ் இங்கே இருந்தது. ஸோ அதுவுமே வெவ்வேறு கண்ட்ரியான இது ஆஸ்ட்ரிச் இது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பார்க்கோட மெயின் தீம்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பார்க்கு நேம் கருடா பார்க்கு. ஸோ கருடா பேர்ட்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் அது. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவாக பேர்ட்ஸ்க்கு நம்மளே டேரெக்டாக ஃபீட் பண்ணுறோங்க. பாருங்கள், நிறைய பேர் வந்து கை காமிச்சிக்கிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க பேர்டை. ஸோ இது பாருங்கள், இந்த குட்டி பாப்பா கையில் அதுவும் அழகாக ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது மாதிரி இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம கையால் ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுறோம். ஸோ இது வந்து அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. என் கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்களே தவிர்த்து சின்ன பசங்கனால பயந்துட்டு நான் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதாங்க. பட் கொஞ்சம் என் பிள்ளைங்களை விட கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள்லாம் வந்து அழகாக அவங்க கையில் அவங்களே ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பாருங்களா, எல்லோரும் வந்து பேர்ட்ஸை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு நிறைய குட்டீஸ் கொண்டும் கொஞ்சம் என் பசங்களை விட பெரிய பசங்க எல்லாமே வந்து கையை காமிச்சிக்கிட்டு கேட்டுட்ருந்தாங்க. அதாவது ஃபீடிங்க்கு கூட்டுட்ருந்தாங்க. பட்டு ஒரு சில உங்களுக்கு கையில் வந்தது, ஒரு சிலவங்க கையில் வரல. பட் ஆனால் நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது என் கையில் பாருங்கள் அழகாக ஃபீட் பண்ணுது. கொஞ்சம் பெரிய புறா கையில் உட்காரும் போது ஒரு மாதிரியே தான் இருந்தது. இது என்னோடய ஹஸ்பண்ட் கை, உங்கள் கைக்கு, என்னோடய ஹஸ்பண்ட் கைக்கு தாங்க போகுது பாருங்கள். ஸோ அது போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அவர் கையில் இருக்க மணியை தான் பிச்சு துப்பிட்டு இருந்தது. இது கொஞ்சம் அதை விட பெருசு இது. ஸோ இது கொஞ்சம் கடிச்சிடும்னு வேறு சொன்னாங்க. ஆனால் அதே குள்ளத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆமாலாம் இருந்தது. அப்புறம் அதே மீன் சுற்றணும். இது என் கையிலே அழகாக இருந்தது. ஸோ இதுதான் கருடா பார்க்கு. இந்த பார்க்கோட மெயின் தீமே இதுதான். இந்த பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணுறது தான் ஒரு மெயின் தீமு. ஸோ இதெல்லாம் பெருசு, கொஞ்சம் பயமாக இருந்தது. இருந்தாலும் வாங்க பிடிங்க அப்படின்னாங்க. ஓகேன்னு தைரியமாக போய் பிடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இதுக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்
ஃபிஷ் டேங்கில் காலை விட்டு நம்ம காலை கடிக்கும்ல. ஸோ ஐ மீன் காலில் இருக்க இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பண்ணை மாதிரி இருந்தது. ஆடு, கோழி, மாடுன்னு சொல்லிட்டு நம்மள வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் கொண்டு போன ஒரு ஃபீல் இருந்தது. இது ரொம்ப பெரிய ஹாஸ்ட்ரிச் இது. ஸோ அதுக்கப்புறம் ஹார்ஸ்லாம் இருந்தது. இப்போது முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் போனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாம்பை கையில் வச்சிட்ருக்காங்க. என்னடா அதுன்னு சொல்லிட்டு இந்தா புடி நீட்டு இருந்தார். பட் எனக்கு கொஞ்சம் பாம்பு உடம்புனா பிடிக்காது, ஒருவருப்பாக இருக்கும். அதனால் வேண்டான்னுட்டேன். பட் அது கையில் இருக்கிறத வரை கழுத்தில் போட்டார். எங்கே இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருந்தேன். பத்தாத்துக்கு என்னையும் வந்து புடி பாம்பை புடின்னுட்டு இருந்தார். ஐயோ எனக்கு வேண்டாம், அந்த உடம்பை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கும், நான் வரல கிட்ட அப்படின்னிட்டேன். அதுக்கப்புறம் முயல், அதுக்கப்புறம் குட்டி எலி இதெல்லாம் இருந்தது. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஹாஸ்ட்ரிச் இருந்தது. அதை முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் பார்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறைய டாக்ஸ்லாம் இருந்தது. அதை என்னால் இப்போ பார்க்க முடியல. ஏன்னா நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது எல்லா டாகும் கோரஸாக குலைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் பயத்துலேயே உள்ளே போயிட்டோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக திருப்பியாக என் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் அமைதியாக சைலண்ட்டாக இருந்தது. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். சரி, இது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டாக்ஸ்லாம் இருக்கும். நிறைய வெரைட்டிஸான டாக்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான டாக்ஸ்லாம் இருந்தது. இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறையா டக்ஸ் இருந்தது. வாத்தில் அழகாக இருந்தது. ஸோ அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகும்போது ஃபிஷ் பெரிய தொட்டியை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க ஃபிஷ்ஷை வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் அப்போ க்ளீன் பண்ணுறதுனால இப்போ வெளில ஒரு 1/2 hour கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக அந்த ஃபிஷ்ஷுக்கு போய் பார்த்தோம். தண்ணி பிடிச்சி ரெடியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபீடிங்கிற ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு கொடுத்தாங்க. ஸோ நாராவாக ஃபீட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் ஃபீட் பண்ணாங்க. இந்த டாகெல்லாம் நான் உள்ளே போகும்போது பயங்கரமாக கோரஸாக குலைச்சிது. ஒரு பயத்தில் தான் நான் போனேன். பட் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எடுக்கும்போது சாந்தமாக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டக்ஸ் இருக்குது பாருங்கள். டக்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் வந்து ஹஸ்பண்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய சின்ன பையனை வந்து நான் ஃபீட் பண்ணுறேன்ட்டு கேட்டாருன்ட்டு கொடுத்தம்மா ஒரே கற்று. அதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, மறக்காமல் என் சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.